இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டாரு. அதில் ஆரவாரத்தோட அதெல்லாம் கிடையாது, ஓட்டா மாறும்னு சொன்னாங்க. நான் அஞ்சில் சம்பத் சொல்றேன், ஓட்டாக மட்டுமல்ல எதிரிகளுக்கு வேட்டாகவும் மாறும். ஸோ இப்போ நீங்க தாவேகாவில் இணைந்த பிறகு நீங்க நிறைய இந்த முன்னாடி இருந்த கழகங்கள்லாம் அங்க ஏதாவது ஃபீட்பேக் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கா, இல்ல அங்க என்ன மனநிலை இல்ல, எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல பல மட்டத்திலும் சம்பத்தை விட்டுருக்க கூடாதுன்னு இப்போ உணர்ந்ததாக சொல்லுகிறாரு. இந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் அதை துறந்து மறந்து வந்துட்டேன். இனி அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த காலம் கடந்துருச்சு. ஆமா, இந்த காலம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய சந்திப்பு நீங்க அவரை பார்க்கும்போது ஒரு சரியான காலத்துல வந்திருக்கீங்க, சரியான நேரத்துல அப்படின்னு அவருடைய பார்வையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்துல இது ஒரு சரியான தருணமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலையும் அரசியல் பயணத்திலையும் ஒரு சரி அந்த தருணம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதுன்றது பாக்குறீங்க? இல்ல, நான் ஒரு திரை உலகத்திலிருந்து தான் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நான் கருதவில்லை, கனவு கூட காணல. நான் கொஞ்சம் திரை உலகத்துக்கே அந்நியமானவன். ஆனால் காலம் என்ன எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா, எல்கேஜி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, செப்பின்னு சொல்லி திரைப்படங்களை நடிக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிடுச்சு. நான் நேற்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை ஆறு தழுவி கட்டிட்டு, நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து பட்டம் வாங்கிய பரவசம் அந்த நிமிடத்தில் எனக்கு மெய் சிலிர்த்தது. எனக்கு நான் நேற்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை ஆறு தழுவி கட்டிட்டு, நான் உங்க ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் வாங்கிய பரவசம் அந்த நிமிடத்தில் எனக்கு மெய் சிலிர்த்தது. எனக்கு அமித்கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற விஜய். மனோகரமான மலையாள நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கடல் கடந்த நாடு அபுதாபி, துபாய், அங்கெல்லாம் கூட விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு ரசிகர்களை கொள்ளிடமாக கொண்டிருக்கின்ற ஒரு சூப்பர் ஸ்டார், நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொன்னது பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி ஒரு பரவசம் என்னை பற்றி கொண்டது. அப்போ அவர் என்னை வாட்ச் பண்ணியிருக்காரு, என்னுடைய வீடியோ எல்லாம் அவர் பார்க்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த அங்கீகாரம் எனக்கு யாரும் தரல. எனக்கு திமுகவும் தரல, அண்ணா திமுகவும் தரல, அண்ணா ஸ்டாலினும் தரல. தம்பி விஜய் எனக்கு அதை தந்திருக்காரு. நான் அவருக்கு வாழ்நாளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மதிமுகவில் 19 ஆண்டு காலத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். என்னை கட்சியில் இணைத்த உடனே கொள்கை பரப்பு துணை செயலாளர்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு அதை விட ஒரு படி உயர்ந்து நான் ப்ரமோட் ஆயிடுக்கேன். அது தம்பி விஜய் செய்திருக்கிறாரு. நான் ஒண்ணு திமுக அப்படின்றது, திமுகவில் அவங்க எனக்கு ஒண்ணுமே தரல. அதுதான் அது கிடைக்கலையன்ற ஒரு ஏக்கமோ வருத்தமோ. திமுகவில் தரமாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. அவங்க கொஞ்சம் இன்டெலெக்சுவலை தள்ளி வைப்பாங்க. அதற்கு அடையாளமா சொன்னா ஈவைக்கு சம்பத். அந்த ஈவைக்கு சம்பத்தை நிராகரித்தது திமுக. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துல ஆதிக்கத்தினுடைய ஆற கால்களை அசைத்து பார்க்கிற ஆற்றலோடு பேசிய பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அந்த வரிசையில் வைத்து எண்ணப்பட வேண்டியவர் அண்ணன் வைகோ. அவரையும் நிராகரித்தார்கள். அதனால இன்டெலெக்சுவலை திட்டமிட்டு புறக்கணிப்பது ஒரு ஆய்வு மாணவனாக சொல்றேன். திமுக அது இதுவரைக்கும், அதுவும் கலைஞர் தலைமை ஏற்ற பிறகு செய்து வந்திருக்கிறது.